வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு சூரிய கதிர்களின் தன்மாற்றம். அதாவது சூரிய கதிர்கள் என்று சொல்லும்போது அது ஒரு அலைகள் என்று சொல்லலாம். அதாவது நாம் சூரிய கதிர்கள் அங்கிருந்து பூமியை நோக்கி வருகிறது என்று சாதாரணமாக பேச்சு வழக்கில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த கதிர்கள் என்று சொன்னவுடன் நமது மனதுக்கு ஞாபகத்துக்கு வருவது அங்கிருந்து வரக்கூடிய வெளிச்சம், வெப்பம் என்று பொதுவாக நாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முற்காலத்திலே விஞ்ஞானிகள் கூட சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது, வெப்பம் வருகிறது என்றுதான் அவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மகரிஷி ஒரு விஞ்ஞானிகளினுடைய ஒரு கருத்தரங்கில் பேசும்பொழுது, அதாவது பௌதிகம் சார்ந்த விஞ்ஞானிகளினுடைய ஒரு கருத்தரங்கில் பேசும் பொழுது இந்த தத்துவத்தை வெளிப்படுத்தினார். அதாவது சூரியனிலிருந்து வெளிச்சமும் வெப்பமும் வருகிறதா என்று அங்கு கேட்டார். கேட்கும் பொழுது அந்த பௌதிகம் சார்ந்த விஞ்ஞானிகள் ஆம், சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது, வெப்பம் வருகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது மகரிஷி அவர்கள் சூரியனிலிருந்து வெளிச்சமும் வருவதில்லை, வெப்பமும் வருவதில்லை என்று ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தினார். அது அவர்களுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, ஏற்கக்கூடியதாக இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கூட அதை எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் மகரிஷியினுடைய சிந்தனைகளின் அந்த விளக்கத்தை இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், இது ஒரு அலை இயக்க தத்துவம். அதெல்லாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்போம் அல்லவா, காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம். இந்த இரண்டின் அடிப்படையில் தான் இந்த விளக்கம், இந்த சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சூரியனிலிருந்து மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அலைதான் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். இது சூரியனிலிருந்து மட்டுமல்ல, எந்த பொருளில் இருந்தும் ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டிருக்கும் என்பதுதான் அலை இயக்க தத்துவத்தின் ஒரு அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. அதாவது எந்த பொருளும் என்று சொன்னால், ஒரு விண்ணணும் நுண்ண அணுவாக இருந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும். முதல் அணு தோன்றிய உடன் எப்பொழுது இயக்கம் என்று வந்துவிட்டதோ அங்கிருந்து ஒரு அலை வந்து கொண்டுதான் இருக்கும். ஏன், இதை இப்படி புரிந்து கொள்ளலாமே, இயக்கம் என்றாலே அலைதான். இந்த இடத்துல நம்ம மகரிஷியினுடைய அந்த பன்னெடுங்காலமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த அந்த காந்த தத்துவத்தை நினைவு கூற வேண்டும். இப்பொழுது கடைசியாக இந்த பல்கலைக்கழகத்துக்காக அந்த தத்துவம் சிறிது மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து காந்த தத்துவத்தை சொல்லும் பொழுது, அசையாத சுற்றவெளி அசைந்தவுடன் அது சுழல் அலை என்றுதான் தொடங்குவார்கள். அங்குவே அலைதான். அப்போ இயக்கம் என்று சொன்னாலே அலைதான். அப்போ விண் என்பது கூட ஒரு சுழல் அலைதான். ஆனால் அந்த சுழல் அலையிலிருந்து ஒரு விரிவலை என்று சொல்வார்களே, இதுதான் அலை இயக்க தத்துவம். அப்போ ஒரு விண்ணிலிருந்து ஒரு விரிவலை வந்து கொண்டே இருக்கிறது. சுழல் அலை சுழன்று கொண்டிருக்கும், விரிவலை என்னாகும், கரைந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். கரைந்து என்னவாக மாறும், காந்தமாக மாறும். அதைத்தான் காந்தம் என்று சொல்லுகிறோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது
ஒரு விண்ணில் விரிவலை வருகிறது என்று சொன்னால் அவை நெருங்கிய காற்று, நெருப்பு, நீர், நிலம் எல்லாவற்றிலும் அந்த விரிவலை விரிந்து விரிந்து அதுதான் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று அடிப்படையான காந்த தத்துவத்தை மகிழ்ச்சி சொல்லிவிட்டார். இந்த தத்துவம் புரிந்தால்தான் இங்கு இன்றைய சிந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது, இதை புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப சூரியனிலிருந்தும் அலை வரும். அது எல்லா கோள்களிலிருந்தும் ஒரு அலை வந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு கல் இருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு அலை வரும். ஒரு பேனா இருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு அலை வரும். ஆக எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்பது இந்த அலையியக்க தத்துவத்தில் ஒரு முதல் அடிப்படை தத்துவமாக நம்ம வைத்துக்கொள்வோம். அந்த அடிப்படையில் தான் சூரியனிலிருந்து அலைதான் வருகிறது என்று மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நமக்கு அந்த சூரியன் உதித்தவுடன் வெளிச்சம் வந்து விடுகிறது, வெப்பமும் நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் தெரிகிறது. அது எப்பொழுது அந்த அலை தன்மாற்றம் அடைந்து வெளிச்சமாகவோ வெப்பமாகவோ மாறுகிறது என்பதைத்தான் மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த பௌதீக விஞ்ஞானிகள் அதை சரியாக அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மகரிஷி அவர்கள் அதை விளக்குகிறார்கள். சூரியனிலிருந்து வெளிச்சம் வருவதில்லை என்பதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? இப்பொழுது பாருங்கள், சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது என்று சொன்னால் இப்பொழுது இரவு என்று வைத்துக்கொள்வோம். இரவு நேரத்தில் அந்த சூரியனுக்கு எதிர்ப்புறமாக நாம் இருக்கிறோம். பூமியினுடைய பாதி பகுதி கீழ்ப்பகுதியில் இருக்கிறோம். அப்போ என்னால் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் நமக்கு தெரியவில்லை, இருட்டாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களே. சரி, நீங்கள் அந்த அமாவாசை இருட்டில் இரவு 12 மணி என்று வைத்துக்கொள்ளுங்கள். வானை நோக்கி பாருங்கள், எல்லாம் எப்படி இருக்கிறது? இருட்டாகத்தானே இருக்கிறது. சரி, இப்போ அந்த பூமியிலிருந்து அது சூரியனிலிருந்து வெளிச்சம் வருவதாக இருந்தால் அந்த வெளிச்சம் இந்த பூமியின் மேல் பக்கத்தில் படுகிறது, நமக்கு மறைப்பதால் தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களே. இந்த பூமியை தாண்டி இருபுறமும் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் அந்த வெளிச்சம் சென்று கொண்டு தானே இருக்கும். அப்படி என்றால் அந்த இரவு 12 மணி ஒரு அமாவாசை தினத்தில் இந்த பூமி உருண்டையாக இருக்கிறது. இந்த உருண்டை மறைப்பதனால் அந்த வான்வெளியிலே ஒரு முக்கோண அளவுக்கு ஒரு இருட்டு, இந்த மறைக்கக்கூடிய அந்த நிழல் ஒரு முக்கோண அளவுக்கு இருட்டாகவும் அதை தாண்டி வெளிச்சமாகத்தானே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் அங்கெல்லாம் இருக்கும் அல்லவா? அப்படி ஏதாவது முக்கோணமாக ஒரு இருட்டு தெரிகிறதா என்று மகரிஷி அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அதில் ஒரு விஞ்ஞானி சொன்னார், அது அந்த வெளிச்சத்தை நாம் பார்க்கும் திறன் நம்ம கண்ணுக்கு இல்லை. ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவு வரைதான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இந்த பூமியின் விட்டம் எவ்வளவு பெரியது, அந்த அளவுக்கு அதனுடைய நிழல் இருக்கும்போது நம்மால் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார். உடனே மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், தொலைநோக்கு கருவி இருக்கிறது அல்லவா, டெலஸ்கோப், நீங்கள் அதில் அதிநவீன டெலஸ்கோப்பை வச்சு இன்று இரவு நீங்கள் அதை பாருங்கள், விரித்து விரித்து பாருங்கள். அந்த பூமியின் அந்த விட்டத்தை கடந்து பாருங்கள், அங்கு வெளிச்சம் எதுவும் தெரிகிறதா என்று பாருங்கள் என்று மகரிஷி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அந்த விஞ்ஞானிகள் அந்த டெலஸ்கோப்பில் விரித்து பார்க்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இருட்டாகத்தான் இருக்கிறது, ஆனால் வெளிச்சம் என்பதே இல்லை. அப்பொழுது மகரிஷியிடம் வந்து கேட்கிறார்கள், ஆம், இருட்டாகத்தான் இருக்கிறது, அப்போ எங்கே போச்சு அந்த பூமியின் இருபுறமும் செல்லக்கூடிய அந்த வெளிச்சம், ஏன் தெரியவில்லை என்று கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் அதை அவர்களும் விளங்கிக் கொள்கிறார்கள். அப்போதான் மகரிஷி சொல்கிறாங்க, அங்கிருந்து நேரடியாக வெளிச்சம் வருகிறதா, வெளிச்சமாகவே வருகிறது என்று சொன்னால் அது அப்படி தெரிந்திருக்கும். இங்கு இல்லை என்பதனால்
சூரியனில் இருந்து அலைதான் வருகிறது. அந்த அலை இந்த பூமியில் மோதும் போது அந்த மோதிய இடத்தில் அது என்ன ஆகிறது? அது தன்னுடைய தன்மையை தன்மாற்றம் என்ற அடிப்படையில் வெளிப்படுத்துகிறது. மோதுகிற இடத்தில் மட்டும்தான் வெளிச்சம் தெரியும். அங்கு மோதப்படவில்லை என்று சொன்னால் அங்கு அலை மட்டும்தான் இருக்கும் என்று சொல்கிறார். இப்போ இதுக்கு தான் நம்ம ஒரு அலை இயக்க தத்துவம் என்று ஒரு தத்துவம் நமக்கு சொல்லுவோம். எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும். அந்த அலை அந்த பொருளின் தன்மையை தாங்கிக் கொண்டே வரும். அந்த அலை எங்கு மோதுகிறதோ மோதுகிற இடத்தில் தான் தாங்கிக் கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும். அந்த 4வது பாயிண்ட் என்னன்னா, மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல்தான் அந்த தன்மை வெளிப்படும். இதில் அந்த மோதப்படுகிற பொருள் அதுக்கு தகுந்தாற்போல் தான் அது வெளிப்படும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இப்பொழுது பல்வேறு வித்தியாசங்களை நாம் உணர்ந்து கொள்கிறோம். சரி, அப்போ இதைத்தான் நாம் ஒரு அந்த அலை கண்ணாடியில் படும் பொழுது எப்படி ஊடுருவி செல்கிறது, பிரதிபலிக்கிறது அல்லவா? ஆம், அதே ஒரு செவுத்தில் படுது. அப்போ அங்கே அந்த தன்மை இல்லை. அப்போ மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தால் போல் அது வெளிப்படும். சரி, அப்போ இந்த பூமியிலிருந்து நாம் பார்க்கிறோம், பௌர்ணமி என்று பார்க்கிறோம். சந்திரன் அங்கு வெளிச்சம், சந்திரனிலிருந்து ஒளி வருகிறதா என்று கேட்டால், சந்திரனிலிருந்து வரக்கூடிய அலை அந்த ஒளி அலைகளாக வருகிறதா என்றால் இல்லை. அது என்ன அது பாருங்கள், சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை சந்திரனில் பட்டு அங்கு என்னவா மாறுகிறது? ஒளி அலைகளாக மாறுகிறது. சரி, அந்த இடத்துல அந்த வெளிச்சமாக மாறுகிறது. அப்போ நாம் பார்க்கக்கூடியது அந்த சூரியனுடைய அந்த அலை அங்கு பட்டு வெளிப்பட்ட அந்த ஒரு வெளிச்சம். அதுவும் என்ன ஆகிறது? அதுவும் ஒரு அலையாக நமக்கு பூமியில் வந்து மோதுகிறது. அப்போ தான் அதுவும் தெரியுது. சூரியனிலிருந்து வரக்கூடிய நேரடியாக வரக்கூடிய அலைக்கும் சந்திரன் மீது மோதி பிரதிபலித்து நமக்கு வரக்கூடிய அலை, இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. இப்போ அதனால தான் அப்போ மத்தியான சூரியனில் இருந்து அந்த அலை நேரடியாக வரும்போது இருக்கக்கூடிய வெப்பம் எங்கே இல்லை, இந்த சந்திரனிலிருந்து வரக்கூடிய அலை பௌர்ணமி அன்று அவ்வளவு முழுநிலவு இருந்தாலும் அந்த வெப்பம் நாம் உணர முடியல. அது பிரதிபலித்து வரக்கூடிய ஒரு அலை, அதுவும் ஒரு அலை இயக்கமாகத்தான் இருக்கிறது என்பதை மகரிஷி அவர்கள் விளக்கினார்கள். அதே போல் அங்கிருந்து வெப்பம் வருவதில்லை என்பதை விளக்கும்போது என்ன சொல்கிறார்கள்? இங்கிருந்து நாம் மேலே சூரியனை நெருங்கி சென்றோம் என்று சொன்னால், நெருங்க வெப்பம் கூட வேண்டும். அங்கிருந்து வெப்பம் நேரடியாக வருவதாக இருந்தால் வெப்பம் கூட வேண்டும் அல்லவா? நாம் இங்கிருந்து 50,000 அடி உயரத்தில் சென்று விட்டால் அங்கு 0 டிகிரி. இடையில் என்ன அல்ல, வெப்பம் அதிகமாக இல்லை, வெப்பம் குறைகிறது. இதைத்தான் மகரிஷி அவர்கள் கேட்டார்கள். அங்கிருந்து வரக்கூடிய வெப்பம் இடையில் குளிர்ந்து மீண்டும் வெப்பமாக மாறுகிறதா என்று கேட்டார்கள். அது அப்படி அல்ல. அது அந்த வெப்பம் என்றதும் அங்கிருந்து வரக்கூடிய அலையில் இருக்கக்கூடிய தன்மை. அப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய அலையில் என்ன, 2 தன்மைகள், ஒன்று வெளிச்சம் என்ற தன்மை, இன்னொன்று வெப்பம் என்ற தன்மை. வெளிச்சம் என்ற தன்மாற்றம் சரி, இந்த வெப்பம் என்ற தன்மாற்றம் கூட பூமியில் வந்து மோதும்போது பூமியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்தாற்போல்தான் அந்த வெப்பம் வெளிப்படுகிறது, அது மாறுகிறது. இப்போ அந்த வெளிச்சமாக மாறுவது என்பதை விட இந்த வெப்பமாக மாறுவதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பூமியின் மையத்தில் அந்த நெருப்பு குழம்பு இருந்து அதிலிருந்து ஒரு வெப்ப அலை பூமியின் மேல் தளத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்று மகிழ்ச்சி சொல்லுகிறார்கள். அந்த வெப்பம்தான்
இங்கு வாழக்கூடிய உயிர்களுக்கு அந்த சூடு என்ற வெப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நமது உடல் உஷ்ணம். அது அந்த பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம்தான் நாம் வெப்ப ஓட்டமாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பூமியிலிருந்து ஒரு வெப்ப அலை வந்து கொண்டிருக்கிறது. இப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை இங்கு மோதும்போது இந்த பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்ப அலை இருக்கிறது, அதற்கு தகுந்தாற் போல் இங்கு வெப்பம் வெளிப்படுகிறது. அதை வெளிப்படுத்துகிறது என்று கூட நாம் சிந்திக்க தோன்றுகிறது. அப்போ அந்த அலை என்ன ஆகிறது? இந்த பூமியின் மையத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்ப அலையை தூண்டி வெளிப்படுத்துகிறது என்று கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால்தான் ஒவ்வொரு ஊரிலும் அந்தந்த மண்ணுக்கு ஏற்றவாறு அந்த பூமியின் வெப்பம் அந்த சூரியன் ஒரு மதியம் உச்ச சூரியனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்தந்த ஊரில் வெளிப்படக்கூடிய அந்த வெப்பம் மாறுபடுகிறது. ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் அந்த வெப்பநிலையை சொல்லும்போது நமது செய்தியில் சொல்வார்கள், வானிலை அறிக்கையில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வெப்பநிலை சொல்வார்கள். ஒரு ஊரில் 40ம்பாங்க, 38ம்பாங்க, 39ம்பாங்க, 37ம்பாங்க. அதே இப்போ ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களில் 11, 17 என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் வெப்பம். அப்போ வெப்பம் மாறுபடுகிறது. ஆனால் வெளிச்சம் இப்போது இந்த டிராபிக்கல் கண்ட்ரின்னு சொல்கிறோம். இங்கே எல்லாம் பார்த்தோம்னா அங்கு வெப்பம் என்பது ஒரு 15 டிகிரி அதிகமாக வந்தால் அவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது. அப்போ இங்கே ஏன் இப்போ சூரியன் நன்றாக வெளிச்சம் இருக்கும், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த வெப்பம் 11, 7, 15 அப்படி தான் இருக்குது. அதாவது மேக்சிமம் 20க்கு மேலே போகல. அப்போ இப்போது அந்த வெப்பத்தினுடைய தன்மை நாட்டுக்கு நாடு மாறுபடுகிறது. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தாற்போல் மாறுகிறது. ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்தாற்போலும் மாறுபடுகிறது. ஒரு மரக்கட்டையில் படுது, மரக்கட்டையிலிருந்து வெப்பம் வருதான்னு பாருங்கள், இல்லை. அதே ஒரு இரும்பு தகரம் பலகை இரும்பு இருக்கிறது, அதில் அந்த அந்த கதிர்கள் அந்த அலைகள் படும் பொழுது அதிலிருந்து எவ்வளவு வெப்பம் வெளிப்படுகிறது. அப்போ அந்த மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல் அந்த வெப்பம் வெளிப்படுகிறது என்பதையும் மகரிஷி அவர்கள் விளக்கினார்கள். ஆக இந்த 4 தத்துவங்கள், அந்த தத்துவத்தின் அந்த அலையக்க தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த வெளிச்சமும் வெப்பமும் வெளிப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதன் அடிப்படையில் தான் அந்த வெப்பம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதற்கு தகுந்தாற் போன அந்த தொழில்கள் எல்லாம் அமைக்கப்படுகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆக சூரியன் அங்கிருந்து வரக்கூடிய அலை, அதனுடைய தன்மாற்றம்தான் வெளிச்சம். சரி, இந்த வெளிச்சம் வெப்பம் இந்த இரண்டையும் மனித குலம் உணர்கிறது. எதன் மூலமாக? அப்போ அந்த வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம்? அந்த வெளிச்சமாக மாறுகிறது, தன்மாற்றம் அடைகிறது என்பதை கூட இப்போது இந்த பூமியில் பட்டவுடன் அது வெளிச்சமாக மாறுகிறது என்று சொல்கிறோமே, அதை கூட இப்பொழுது நாம் இப்போ தமிழானந்த யோகத்திலே இன்னும் ஒரு ஆழமான ஒரு புதிய சிந்தனையை நாம் இப்பொழுது சிந்தனைக்காக வெளிப்படுத்துகிறோம். என்ன என்று சொன்னால், அந்த வெளிச்சமாக மாறுவது கூட இந்த கண் என்ற அந்த புலனில் அந்த அலை, இந்த மோதிய அலை, இங்கு பூமியில் சூரியனுடைய அலை மோதி வெளிப்படுகிறது. அந்த அலை அந்த கண்ணில் மோதும்போது அந்த இடத்தில் வெளிச்சம் என்ற தன்மாற்றமாக மாறுகிறது. அதனால தான் வெளிச்சம் தெரிகிறது என்று ஒரு சிந்தனை சொல்கிறோம். ஆக இப்போது இந்த பூமி இரவு பகல் வருகிறது என்று சொன்னாலும், இந்த பகல் நேரத்தில் கூட இங்கு அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை பூமியில் மோதி
அந்த வெளிச்சம் என்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. இருந்தாலும் அந்த தன்மை கூட எப்பொழுது வெளிச்சமாக மாறுகிறது என்று சொன்னால், கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்த கண்ணில் படும் பொழுது இந்த நமது உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் அந்த வெளிச்சமாக தன்மாற்றம் அடைகிறது அல்லவா? எப்படி இந்த வெளியில் சூரியனிலிருந்து வந்த அலை மோதி அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது. அந்த தன்மைக்கு தகுந்தாற் போல நமது ஜீவகாந்தம் வெளிச்சம் என்ற தன்மையாக மாறி தன்மாற்றம் அடைந்து வெளிப்படுகிறது அல்லவா? அப்பொழுதுதான் அந்த வெளிச்சம் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். சரி, நாம் உணர்கிறோம், உணரலைனாலும் வெளியில் வெளிச்சம் இருக்கிறது அல்லவா என்று கேட்டால், இப்பொழுது நாம் தமிழ் ஆனந்த யோகத்தில் இந்த சிந்தனையாக கொடுக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள். வெளியில் அந்த வெளிச்சம் என்ற தன்மைதான் இருக்கிறது, நேரடியாக வெளிச்சம் இல்லை. கண்ணை திறந்து பார்க்கும் பொழுதுதான் வெளிச்சம் தெரிகிறது. கண்ணை மூடிக்கொண்டால், நீ கண்ணை மூடிட்டோம்னா வெளியில் இருக்கிற வெளிச்சம் தெரியல, இருட்டா இருக்குது. இல்லை, கண்ணை மூடிக்கொண்டால் வெளியும் அந்த வெளிச்சமாக இல்லை, அந்த வெளிச்சத்துக்குரிய தன்மை இருக்கிறது, ஆனால் வெளிச்சமாக மாறவில்லை. இதைத்தான் ஒரு காலத்தில் ஒரு பாடல் இருக்கும், பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமா என்று ஒரு பாடல், ஒரு நாகேஸ்வரிய பாடல். பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமா என்று அந்த பூனை கண்ணை மூடினோடனே உலகம் இருட்டா இருக்குன்னு சொன்னிச்சான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பாடல் இருக்கும். இப்போ நம்ம கண்ணை மூடினோம்னா உலகம் இருட்டா இருக்கா என்று கேட்டால் அப்படித்தான் இருக்கும் என்று தான் தோன்றுகிறது. இதை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய சிந்தனையின் ஒரு உச்ச சிந்தனையாக இதை சிந்தனையை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது நாம் ஒரு கண் தெரியாத ஒருவர், அவருக்கு என்ன தெரியல, வெளியில் வெளிச்சம் இருக்குங்கிறது தெரியல. ஏன்? அவருக்கு பார்க்கும் திறன் இல்லை. வெளியில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பார்க்கலன்னு சொல்கிறோம். ஆனால் நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். அவரிடமிருந்து அந்த உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் வெளிச்சமாக தன்மாற்றம் அடைய முடியல, அதனால் வெளிச்சமாக தெரியல. அதனால் நம்ம கண்ணை திறந்து பார்க்குறோம். ஒருத்தர் கண்ணை மூடிட்டார், இல்லை இருட்டாக தான் இருக்குது அப்படின்றாரு. எங்கேயா வெளிச்சமாக இருக்குது, வெளியில் நீ இருட்டு, நீ கண்ணை மூடி இருக்கிறனால அப்படி இருக்குது அப்படின்றாரு. அந்த சொல்கிறவரை கண்ணை மூட சொன்னால் அங்கேயும் இருட்டாக இருக்குது. ஆமாம், இப்போ எல்லாரும் கண்ணை மூடிட்டா இங்கே வெளிச்சம் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு என்ன வேணும்? ஒரு கருவி வேணும். அந்த கருவியை கொண்டு பார்க்கிறோம். அந்த கருவியில் என்னது, இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறோம், வெளிச்சத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், இருட்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த வெளிச்சமாக இருக்குதுங்கிற அந்த ஃபோட்டோவில் தெரியுது அல்லவா? ஆமாம், அந்த ஃபோட்டோவில் கூட அதை நாம் கண்ணால் பார்க்கும்போது அங்கு தான் தன்மாற்றம் அடைகிறது. அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோவில் வெளிச்சமாக இருக்கே, அது கூட அந்த நெகட்டிவ்லேருந்து பிரிண்ட் போட்டுறோம். கண்ணு பார்க்கும்போது தான் அது வெளிச்சமாக தன்மாற்றம் அடைகிறது என்ற ஒரு புதிய சிந்தனையை தமிழ் ஆனந்த யோகம் வெளிப்படுத்துகிறது. இந்த சிந்தனையாக எடுத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அதை நாம் நமது தமிழ் ஆனந்த யோகத்தில் நாம் நமது ப்ரோக்ராமில் வரக்கூடிய அந்த தத்துவ வெளிப்பாடுகளிலே அதை பற்றி நாம் ஆழ்ந்து சிந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நல்ல சிந்தனைகளை சமுதாயத்துக்கு கொடுத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.